ஸோ டெக்சாஸ் பாஸ்டன்லேருந்து அவங்க பசங்களை பார்த்துட்டு அடுத்த நேரம் வந்து இந்தியாவில் சென்னை வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்னை வந்து பார்த்துருவாங்க. இப்போ அது சொன்னாங்க, அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், அவங்கள வந்து அப்படி கண்ணிலே இருந்தாங்க அவங்க. இல்லை, அது என்னன்னா வந்தனையும் தரிசனம் பார்க்கறதுக்காக வந்து இது வந்து கண்ணிலே இருந்தாங்க. ரொம்ப கிரேஸ் ஆயிடுச்சு, எப்படா பார்க்க போகிறோன்னு. அதனால நானும் இவங்களை 2.5 மாதம் தான் பார்க்கல. என் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் சொல்லி என்ன ஆச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னை பார்க்காம இருக்க மாட்டாங்க, ஹெல்த் நல்லா இருக்கா, அப்டேட் கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டே இங்க வந்து காலை வச்ச உடனே அவங்க ஸ்டாஃப் எல்லாருமே மேடம் 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 எப்படி இருக்கீங்க, உங்களை பத்தி தான் மேடம் பேசியிருந்தோம், என்ன நீங்க எங்க போயிட்டீங்க 2 மாசமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர் ட்ரிப், வேற வழி இல்லாம பசங்களை பார்க்க போயிருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் இந்த ஜெட்லாக்ல கொஞ்சம் ஃபீவர், ஆனா வந்தானே கரெக்டா வந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களதான் நாங்க 2 பேரும் பாத்துக்கலே தவிர நாங்க வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல கனெக்டட். ஸோ அவங்க நான் போட்ட ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டு லைக் ஹார்ட்டின்னு விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து ஓகே மேடம் போட்டுட்டாங்க. நான் சொன்னேன், இவங்க வந்து இங்க என்னென்ன நடந்தது, மேம் என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஸ்டாஃப் புதுசா வந்திருக்காங்க, இல்ல பழைய டாக்டர் யாரு ட்ரான்ஸ்ஃபர் போயிருக்காங்க அப்படி அதெல்லாம் சொன்ன உடனே ஒரே ஆச்சரியம். இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் லைஃப்ல? இதுதாங்க நம்மளுக்காக எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த இவங்க நல்லா இருக்காங்கிற ஒரு தைரியமும், சரி இங்க போனா சரியாகுங்கிற ஒரு தைரியமும், அதுதான் எனக்கு வேணும். வேற எதுவும் அன்பு ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் இவங்க நானும் எப்படி கனெக்ட் ஆனோங்கிறது பெரிய ஸ்டோரி. அது நிறைய வீடியோஸ்ல போஸ்ட் பண்ணிருப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப என் டேபிள்லயே ரமண மகரிஷி புக் இருக்கு. மகா பெரிவா மூலியமா தான் நாங்க கனெக்ட் ஆனோம். 3 வருஷம் இருக்கும் எங்க பாண்டு. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது நான் 8th மந்த்தோ 7th மந்த்லயோ பிரெக்னெண்டா இருந்தேன். அப்பதான் மேடம்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன். நீங்க வாங்க, நான் இருக்க மாட்டேன், டாக்டர் சிபி இருப்பாருன்னு சொன்னேன். இன்னைக்கு டாக்டர் சிபியை பத்தி அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு வந்தும் அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரியை ஞாபகம் வச்சிருக்காரு சார், ஞாபகம் வச்சிருக்காரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வந்ததுக்கு ஸ்பைன் அந்த இதுக்கு தான் பார்க்க வந்தேன், நீ பட் அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கே வந்து மேம் சொல்லி தான், இல்லை இது வேற ஒரு இதுக்கு போஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸில் மேம் வந்து தான் ஃபர்ஸ்ட் கரெக்டாக எனக்கு டயக்னைஸ் பண்ணி ஐஜி எல்லாம் என்ன இதில் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக எனக்கு மெடிக்கேஷன் கொடுத்தாங்க. ஸ்டில் அது கொஞ்சம் அது எராடிகேட் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம் இதுவாகாது, முடியாது. ஏன்னா ஏஜ் ஃபேக்டர்லேருந்து எல்லாமே இருக்கு. நடுவில் எனக்கும் கட் ஆயிடுச்சு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதில் வந்து அகெயின் கம் ஹியர். ஸோ கண்டினியூ. இது வந்து நான் ப்ரொமோஷன் வீடியோவில் இது வந்து எதுக்காக நான் திரும்பி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து எத்தனையோ பேர் வீடியோ பார்ப்பாங்க, எத்தனையோ பேர் அந்த யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் உள்ள ஸ்டெப் இன் பண்ணுறோன்னு வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் தான் வந்தாங்க. அதுலாம் யார் ரெஃபரன்ஸ்லாம் இவங்க வரல, அவங்களா வாக்கின் வந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான டாக்டர் கர்ணம், அவரை பற்றி நாங்கள் சொல்லியே ஆகணும். அவர் மூலியமாக தான் வி கனெக்டட் த்ரூ மேடம். டாக்டர் கர்ணம் இஸ் நோ மோர் ஹியர். டாக்டர் கர்ணம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சிபியா இருக்கட்டும், நான் அவரை பார்த்ததில்ல, பட் ஐ ஹவ் அட்டெண்டட் ஹிஸ் கிளாஸஸ் த்ரூ ஆன்லைன். இப்போ உயிரோட இல்லை அவர் சார், எங்க கூட இல்லைனாட்டியும் அவரோட பிளஸிங்ஸ் எப்பயுமே இருக்கும். த நேம் ஆக்சி பிளஸ் கேம் ஃப்ரம் ஹிம். ஆமாம் ஆமாம், ஆக்சி ஃப்ரெஷ்னு ஃபர்ஸ்ட் இருந்தது. அப்போ மேடம் வந்து டாக்டர் கர்ணம் சார் மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சி பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதர் எண்ட் ஆஃப் அண்ணா நகர் வந்திருக்கேன். இப்போ இன்னும் இந்த எண்டுக்கு வந்திருக்கேன். இப்போ அதுதான் வந்து நிறைய பேருக்கு we have to tell to the people about டாக்டர் கர்ணம். அவரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, he is a man of science அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எனக்கும் டாக்டர் சிபிக்கும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது அவர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் சொல்லுவோம். his knowledge is very vast. அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் அண்ட் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவார் அவர், அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ அவர் மூலியமா வந்தால் கண்டிப்பாக வந்து தப்பாக இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மேடம் வந்து எங்களுக்கு திரும்பி வந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் த ரிசல்ட்ஸ். நாங்கள் இப்போ வந்து திரும்பி நம்ம டீடாக்ஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ப்ராப்பராக ஒரு மெடிக்கல் செஷன்ஸ் ஏன் வரணும் அப்படின்னா, தி ப்ராப்ளம் இஸ் டீப் ரூட்டடாக இருக்கும்போது நம்ம டீடாக்ஸை வந்து கொஞ்சம் ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக எடுத்துக்கிட்டோம்னா மற்ற விஷயங்களுக்கு நம்ம அலைய தேவையில்லை. அதாவது ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்லேயும் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னா ஸ்கின் டாக்டர் மட்டுமே போயிட்டு சொல்யூஷன் இல்லைன்னு நம்ம இருக்கக்கூடாது. ஸோ திஸ் ப்ராப்ளமோட ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதில் ஒர்க் பண்ணும்போது, இல்லை அது எனக்கு மேம் தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே கட் இஷ்யூஸுங்கிறது மேம் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் த்ரூ பிளட்லேயே அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும், அதனால தான் சொல்லி கரெக்டாக மேம் தான் டயக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் குறைய ஆரம்பிச்சுது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய மேம் தான் அது எனக்கு கண்டுபிடிச்சு சொன்னதே. நான் வெறும் ஸ்கின் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன்லி கட் இஷ்யூஸ் இருந்தால் ஸ்கின்ல ப்ராப்ளம் வருங்கிறது சொன்னதே மேம் தான். ஆமாம், என்ன எனி மெடிக்கல் கண்டிஷன்
when it comes to skin, ஒரு ஸ்கின்ல வந்து ஷோ அப் ஆகுதுனாலே உங்கள் டாக்ஸின்ஸ் வந்து பர்ஜ் அவுட் பண்ணுதுன்னு அர்த்தம். உங்கள் பாடி வந்து பர்ஜ் அவுட் பண்ணுதுன்னு அர்த்தம். அது உங்கள் கட் எப்படி பர்ஜ் அவுட் பண்ணுதோ அந்த மாதிரி ஸ்கின்னும் உங்களுக்கு பர்ஜ் அவுட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்காம சின்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் உடம்புக்கு கேர் கொடுங்க. ஆக்சுவலி உண்மையாக சொன்னால் மேடம் வந்து ரொம்ப லேட்டாக தான் என்கிட்ட வந்தாங்க. அது வந்து ஏர்லியாக வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிருக்கலாம். பட் எனி ஹவ் திஸ் டைம் இஸ் நாட் என்ன சொல்றது, எதுவுமே வேஸ்டட் இல்லைன்னு. அதுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அது குரு கிருப்பை. மகாபரிவா எப்ப ஆக்ஷன் வந்து விடணும்னு வச்சிருக்காங்க. உள்ள வந்து ஒரு மந்திரம் சொல்லி என்ன வந்து எமோஷனல் ஆக்கிடுவாங்க இவங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னோட நேம் சொன்ன உடனே மேம் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் மேம் கிட்ட நான் ஃபோனில் பேசுறச்சே வந்து என் பேர் வந்து ரெக்கார்ட் நேம் வந்து என்ன வந்து திருப்புர சுந்தரி. ஸோ இந்த மாதிரி திருப்புர சுந்தரின்னு சொல்லி பேசின உடனே மேம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னை கேட்டது வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன உடம்பு உங்களுக்கு என்னன்னு கேட்கல, நீங்கள் மகாபரிவாளை சேர்ந்த வாழன்னு கேட்ட உடனே எனக்கு ஒன்றுமே எனக்கு வந்து புரியல. அது கேட்கணும்னு அவசியமே இல்லை யாருமே, அந்த வார்த்தை யாருமே கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்னுடைய குருவின் குரு அவர் என்ன அப்போ நான் நினைச்சது என்னன்னா குரு தான் வந்து நம்மளை அங்கே வழி நடத்துவார். ஒரு இடத்துக்கு அப்போ நம்மளை ப்ராப்பராக ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்துருக்காரு குரு அப்படிங்கிறது அந்த ஒரு 100க்கு 200% அந்த நம்பிக்கை வந்து. அதுக்கப்புறம் தான் மேம் வந்து உங்களுக்கு என்ன உடம்பு, என்ன பண்ணுறது, நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, அதனால் நீங்கள் வந்து அலைய வேண்டாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு வார்த்தையே நீங்கள் மகாபரிவாளை சேர்ந்த வளர்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், ஏன்னா அந்த கனெக்ட் இருக்கு கண்டிப்பாக வந்து. ஏன்னா இன்னொன்று சொன்னாங்க, எங்கே போய் சரியாகும் தேடிக்கிட்டே இருந்தேன் டாக்டர். எக்ஸாக்ட்லி தேடிக்கிட்டே இருந்தேன். எக்ஸாக்ட்லி நான் என்ன பார்க்காதது இல்லை, அவ்வளோ பார்த்துட்டு. அண்ட் கரெக்டாக எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்ததும் இங்கே தான். எனக்கு கிளாரிட்டி வந்ததும் இங்கதான். எனக்கு இது வந்து கிரெடிட் கோஸ் டாக்டர் சிபி தாங்க. இது நம்ம ஒண்ணுமே பண்ணல. மெயின்லி மேம் வந்து இல்ல அவர் ஜஸ்ட் சொன்னாரு நான் வேற ஒரு இந்த இதுக்கு ப்ராப்ளம் இதுல மேம் கொண்டா. அப்புறம் அவர் வந்து சார் இந்த ஸ்பைன் கரெக்ஷன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா சார் பண்ணி. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரி போறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. இல்ல எனக்கு போயிட்டு நான் கொஞ்சம் ப்ராப்ளம் எனக்கு வந்தது ரொம்ப. அது வந்து ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. நான் ஏன்னா பயந்துட்டே நான் போனேன், மேனேஜ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ரிப்போர்ட் கடைசியா பார்க்கும்போது கூட எனக்கு கொஞ்சம் பயம் மேடம்க்கு. நான் மேடம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கூப்பிட்டு இருக்காங்க பசங்க, எனக்கு போகதான் எனக்கு பயமா இருக்கு, அங்க போய் ஏதாவது உடம்புக்கு வந்தா என்ன பண்றதுன்னு. பட் என்னால மேனேஜ் பண்ணிட்டு வர முடிஞ்சது. ஒரு 2 months வந்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் தான். ப்ராப்பர் மேம் கொடுத்த ஒரு அந்த பேக் தூக்கிட்டு வந்துருவாங்கங்க இவங்க. லஞ்ச் உட்காந்து அந்த சேர்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஆர்சி பிளஸ்ல வெளியில ஒரு சேர் இருக்கும் அழகா, அதுல எப்பயுமே லஞ்ச் சாப்பிட்டு போவாங்க. ஆமா. சோ பிகாஸ் ஷி ட்ரஸ்டட் அஸ் வெரி பிளைண்ட்லி. அதுதான் உண்மை. இன்னொன்னு வந்து நம்ம இன்னொரு 1 month கழிச்சு பிஃபோர் ஆஃப்டர் டெஸ்டிமோனியலோட மீட் பண்ணலாம். எஸ், வண்டர்ஃபுல் ஸ்டாஃப். ரொம்ப சொல்லணும், இவங்க எவ்வளவு அன்பானவங்களோ அவங்களும் அப்படியே இருப்பாங்க, அவ்வளோ அன்பா இருப்பாங்க. அது எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா ஒரு டாக்டர் பேஷண்டோட ஒரு ரிலேஷன்ங்கிறது எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். பட் இங்க அப்படி இல்லவே இல்லை. என்னோட சிஸ்டரை மீட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஒரு வீடு தான். நாங்க வந்து ஒரு டாக்டர் பேஷண்ட் இருக்குன்னு கூட. இன்னைக்கு வந்து நான் ஒரு 2 o'clock ஒரு மீட்டிங் கிளம்பணும். கரெக்டாக 2 ஆக போகுது. சரி மேடம் இருந்தாங்க, வெளியில போனேன் உட்காந்து இருந்தாங்க, வேற யாரும் இல்லை. அதனால தனியாக அப்படியே உள்ள கவி கூட்டிட்டு வந்து வாங்க நம்ம அப்டேட்ஸ் என்னன்னு. இப்போ நம்ம ஆக்சி பிளஸ்குள்ள வந்தாலே ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை கிளினிக்குள்ள வர மாதிரியே இருக்காது நம்மளுக்கு. அந்த ஒரு டிவைன் இதுவா இருக்கும், ஒரு ஸ்பாக்குள்ள வர மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க கொடுக்குற அந்த நீங்க இந்த டாக்ஸின்ஸ்க்கெல்லாம் அந்த இது கொடுப்பீங்கல்ல, அதெல்லாம் கூட வந்து பார்த்தா எல்லாமே பார்த்தா ஒரு இதுவா இருக்கும். ஒரு இதுதான் பயம். பயம் இல்ல, அதுதான் எனக்கு அந்த பயம் இல்லாம இருக்கணும் மேடம். அதுதான் நம்மளுக்கு வெளியில இருந்து பாக்கறச்சே ஒரு பயம் இல்லாம இருக்கு. டிவைனா இருக்கிறது, சுவாமியை வச்சிருக்கிறது, இப்ப நீங்க அங்கங்க மகாபரிவா அதெல்லாம் வேற விஷயம். the way you have projected your ஹாஸ்பிட்டல் வந்து பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல, நம்ம என்னமோ நல்ல ரெஜுவினேஷனுக்கு வந்துட்டு போறோம். இன்னும் எங்களுக்கு கடவுள் நிறைய பிராப்தம் கொடுத்து இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி நிறைய ஒரு பிளெஸிங்ஸ் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு இவங்க பிரேயர்ஸ்ல வச்சா அது வந்து தட் இஸ் ஈக்குவலன்ட் டு நம்ம எப்படி சொல்றது, இப்போ எப்படி கடவுள் எல்லாருக்கும் மேல குரு இருக்காரு. இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா 24/7 வந்து காடோட மந்த்ராஸ் சான் பண்ணிட்டே இருக்க பர்சன்ஸ். இவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் எப்பயுமே இருக்கும். ஆமா, இவங்க யார் என்ன ஒர்க் இருந்தாலும் திரிபுர சுந்தரி மேம் வந்திருக்காங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் கால் இங்கே தான் இருக்கும். பிகாஸ் த கனெக்ட் வி ஹாவ் இஸ் வெரி, அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கான கனெக்ட் அது, அப்படிப்பட்ட இது. ஸோ தோஸ் ஹூ ஆர் அகெயின் ஐம் சேயிங் searching for the prayers and searching for the answers,
தெய்வத்தின் குரல் புக் படிங்க. இல்ல கண்டிப்பா படிங்க. அண்ட் ப்ளீஸ் கம் டு, யாரெல்லாம் பாக்குறீங்களோ ப்ளீஸ் கம் டு ஆக்சி பிளஸ். நிஜமா அது வந்து நான் இதுவா சொல்லலை, என்னதான் சொன்னேன், இது யூ நெவர் ஃபீல் லைக் யூ ஆர் டேக்கிங் அ ட்ரீட்மெண்ட். நல்ல ரெஜுவினேஷனுக்கு ஸ்பாக் வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதனால வந்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அன்பா இவ்வளோ சிரிச்செல்லாம் பேஷண்ட்டோட ஜாலியா இருக்கிறவங்கள எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் என்ன மிஸ் பண்ணணும், அதை ஐ வாண்டட் டு டேக் இட் டு தி பீப்புள் அண்ட் சொசைட்டி. அதுதாங்க விஷயம். எக்ஸாக்ட்லி. இல்ல அது கிடைக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆக்சி கிளாஸ் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஒரு புக் எடுத்துக்கிறேன்.